நம்பிக்கை இருக்கிறது. முதலமைச்சரா வருவாரா சார்? சார், அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்றாங்க, உண்மையா சார்? அதெல்லாம் அவங்க தலைவர் அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொன்னது நல்ல ஆட்சி வரும், நல்ல எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் நல்ல ஒரு ஆட்சி தருவார் என்று நம்ம நம்பி இருக்கிறது. தாவேக்காவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க சார். மைக்கா இருக்குங்க எல்லாரும். What is saying? Please, brother, wait. I cannot tell him. Now, so many discussions are going on. That is, I cannot say anything now. Everything will due course of time. We hope that good things will happen. My party, my leader will come back. Are you going to with alliance with the DMK? No. That what I am telling, this only I can say. There is the public sentiment is there that ADMK has to come to the power. That is the voters at the time whenever my party leader Edappadi visited, lot of emotion and everything public showed. That we are expecting that may happen due course of time with God's grace. முழு நம்பிக்கை இருக்கிறது. முதலமைச்சரா வருவாரா சார்? சார், அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்றாங்க, உண்மையா சார்? அதெல்லாம் அவங்க தலைவர் அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொன்னது நல்ல ஆட்சி வரும், நல்ல எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் நல்ல ஒரு ஆட்சி தருவார் என்று நம்ம நம்பி இருக்கிறது. தாவேக்காவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க சார். மைக்கா இருக்குங்க எல்லாரும். What is saying? Please, brother, wait. I cannot tell him. Now, so many discussions are going on. That is, I cannot say anything now. Everything will due course of time. We hope that good things will happen. My party, my leader will come back. Are you going to with alliance with the DMK? No. That what I am telling, this only I can say. There is the public sentiment is there that ADMK has to come to the power. That is the voters at the time whenever my party leader Edappadi visited, lot of emotion and everything public showed. That we are expecting that may happen due course of time with God's grace. எங்கள் தலைவரான எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடனான ஆலோசனைக்கு பிறகு தம்பிதுரை எம்பி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பார் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் யாருடைய ஆதரவில் என்று குறிப்பிடவில்லை. அதிமுகவில் என்ன நடக்கிறது? தம்பிதுரையின் தகவல்களை விவரிங்க. அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய தம்பிதுரை சற்று முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். அந்த சந்திப்பின் நிறைவில் அவர் கூறும் பொழுது, அதிமுக மீண்டும் அதிகாரத்திற்கு வரும். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து ஒரு நல்லாட்சியை தருவார். தமிழக மக்களுடைய மனநிலையும் அதிமுக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதாகத்தான் இப்பொழுது இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை தம்பிதுரை தெரிவித்திருக்கின்றார். அதிமுகவிற்கு மிக குறைவான இடங்கள் மட்டுமே கிடைத்திருக்கக்கூடிய சூழலிலும் தம்பிதுரை இவ்வாறு சொல்லியிருப்பதன் மூலமாக தமிழக அரசியல் களத்தில் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தம்பிதுரையே கூறுகின்றார், தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் குறித்து சில முக்கியமான ஆலோசனைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் கூறுகின்றோம், எங்களுடைய கட்சியின் தலைவர் அதிகாரத்திற்கு வருவார், முதலமைச்சராக பொறுப்பேற்பார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்று நல்லாட்சி தருவார் என்ற ஒரு தகவலை அவர் சொல்லி சென்றிருக்கின்றார். எனவே அதிமுக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சில வியூகங்களை வகுத்து அதன்படி செயல்பட்டுக் கொண்டிருப்பதை தம்பிதுரை இப்போது உறுதி செய்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.